ஹாய் ஆல், குட் மார்னிங். இப்போ வந்து என்னன்னாங்க, இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது எங்கள் ஊரில். இல்லைன்னா எப்போவும் பார்த்திங்கன்னா தூறல் விழுந்துட்டுருக்கும், இல்லைன்னா மழை பெய்யும், இல்லை பனியாக இருக்கும். இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்கிறதுனால இன்றைக்கி வெயிலில் நல்லா நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வெளியில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு எல்லாம் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் துளசி மடம் சாமி கும்பிட்டுட்டு நல்ல வெயிலில் குட்டியாக வாக் பண்ணிகிட்டே இருந்தேங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு, ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. நல்லா வந்து வெயிலில் நல்லா வந்து நடமாடிட்டே இருந்தேன். வெளியில் நல்லா சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு அப்படியே நடமாடிட்டே இருந்தேன் வெயிலில். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே போகிறதுனால எனக்கு மட்டும்தான் சமையல். ஸோ ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணலை. வெறுமனே அந்த குட்டி குக்கரில் சாதம் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஸோ ஜீனியை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்று வாங்கின ஜீனி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேசரி மாதிரி கிண்டிட்டேன். இவ்வளோத்தையும் நான் சாப்பிட மாட்டேங்க. நான் ஒரு குட்டி கிண்ணத்தில் தான் சாப்பிடுவேன் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 வீட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்னா பாக்ஸில் வச்சுட்டு கொடுத்து அனுப்பிடுவேன். அவங்க எது பண்ணாலும் அதே மாதிரி எனக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்மைலி போட்டுகிட்டே இருந்தேன். என்னால் மெசேஜுக்கு தான் ரிப்ளை பண்ணவே டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு எடிட்டிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிங் பார்க்கணும். நான் டைப்பிங் ஒர்க் வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கும் பார்க்கணும். அதனால் வந்து என்னென்னா எனக்கு கமெண்ட்ஸ் வேறு நிறையா வரதுனால கமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்மைலி போட்டுட்டு என்ன பண்ணேன்னா இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொருத்தரையாக உட்காந்து ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு என்ன ஒர்க்குனா ஒரு ஒர்க்கும் இல்லைங்க. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணலான்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா மூவி பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வருவோம், கோயிலுக்கு அங்கே இங்கேன்னு எங்கேயாவது போயிட்டு வருவோம். இன்றைக்கி இவ்வளோ தான் எனக்கு ஒர்க்கு. ஏன்னா அவங்க வெளியில்